ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிம் இன்ஜினியர் இல்லைனா பிம் மாடுலர் ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் கரியர் ஸ்விட்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் இந்த பிம் இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணணுன்னு யோசிக்கிறீங்கன்னா, தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் அட் த வெரி ரைட் பிளேஸ். ஏன்னா இது இங்கே நான் வந்து ஃபுல்லாக பிம் ஃபண்டமெண்டல்ஸ் ஓட சீரீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ், இன்டர்வியூவில் கேட்ட டாபிக்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஆன் டாப் ஆஃப் தட், இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போயிருக்காங்களோ அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த கம்ப்ளீட் பிம் ஃபண்டமெண்டல் சீரீஸ். ஸோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது கோர் ஃபண்டமெண்டல்ஸ் அபவுட் பிம். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிம் இன்டர்வியூஸ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போகலாம். ப்ளஸ் மோர் தென் 95% உங்களுக்கு கிராக் பண்ணுற சான்சஸ் வந்து கண்டிப்பாக ஃபார் ஷூர். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ பிம் ஃபண்டமெண்டல்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ. இந்த சீரீஸோட இது பார்ட் 1 வீடியோ. இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, வாட் இஸ் பிம், அதாவது பிம்னா என்ன, ஹூ யூசஸ் பிம், யார் பிம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், வாய் இது வந்து ரொம்ப இப்போது இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் என்ன அது காமன் மிஸ்கன்செப்ஷன், அதாவது பிம்மை பற்றி கேட்டால் நம்ம கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லி போய் தப்பு பண்ணுறாங்க, அதனால இன்டர்வியூலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதை பற்றிலாம் நான் இந்த பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு கேள்விங்க, நீங்கள் ஒரு பிம் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அஸ் எ பிம் இன்ஜினியர் ஆர் பிம் மாடுலர். வாட் இஸ் பிம், இல்லைனா வாட் இஸ் பிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதோட டெஃபினேஷன் என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. பிம்ங்கிறது பிஐஎம், அதாவது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். நம்ம இதோட நிற்க முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக டெஃபினேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமாக, பிம்முங்கிறது ஒரு ப்ராசஸ், இட்டு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. பிம் இஸ் ஏ ப்ராசஸ், நாட் எ சாஃப்ட்வேர். அண்ட் இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு 3D டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு 3D இன்டெலிஜென்ட் மாடலே க்ரியேட் பண்ணுறோம் ஆஃப் என்னென்னா பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பிளேசஸ். அண்ட் இந்த மாடல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பில்டிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸுங்கிறது, அதாவது இந்த பில்டிங்கோட ஷேப்பு, சைஸு, எலிமெண்ட்ஸோடைய ஷேப், சைஸ், எவ்ரிதிங் இதில் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வித் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட்டாக இது ஈஸியாக சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, பிம்முங்கிறது நம்ம ஒரு மாடல், அதாவது ஒரு ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் வச்சு இந்த ப்ராசஸை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். எல்லா ட்ரேட்ஸோட கோஆர்டினேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இறக்குறோம். அதனால தான் நான் போட்டிருக்கேன் பிம் பில்ட் டிஜிட்டல்லி பிஃபோர் பில்டிங் ஃபிசிக்கல்லி. அண்ட் ரெண்டாவது கொஷின்ஸ் இதுவும் ட்ரிக்கியாக இருக்கும். யார் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஹூ யூசஸ் பிம், வை தே யூஸ் பிம், இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்ப்ளி பீப்புள் இன் த ஏஇசி இண்டஸ்ட்ரி. ஸோ ஏஇசி இண்டஸ்ட்ரிங்கிறது என்னென்னா, ஏன்னா ஆர்கிடெக்சர் ஃபர்முங்க, ஈனா இன்ஜினியரிங் ஃபார்ம், அண்ட் சி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஆர் நீங்கள் இது பீப்புள் வைஸ் சொன்னால் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம். இல்லை நீங்கள் இது ஒரு இண்டஸ்ட்ரியாக சொல்லணுன்னா ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் ஏஇசி இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இனிஷியலாக பிளான் பண்ணுறதுக்கு இந்த பிம் ப்ராசஸை வச்சு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமா அது டிசைன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆக்சுவல் சைட்டில் இறங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிளான்லேருந்து டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் யூஸிங் அ பிம் ப்ராசஸ். சரிங்களா? இங்கே தான் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து புதுசாக மாட்டுறாங்க. என்னென்னா, வாட் இஸ் பிம்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரப்போகுது. டக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, பிம் இஸ் எ சாஃப்ட்வேர். அங்கேயே ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. சில பேர் வந்து பிம் இஸ் டு ஜென்ரேட் 3D மாடல்ஸ். நோ, தட் இஸ் ஆல்சோ ராங். இன்னும் நிறைய பேர் வந்து பிம்னா ரெவிட் டூல், ஆட்டோடெக்ஸ் ரெவிட் இருக்குது இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரெவிட் இஸ் பிம் வேர் வி கிரியேட் மாடல்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இங்கே என்ன தெரியுதுன்னா, அவங்க பிம்முடைய கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் ஆக்சுவலாக கரெக்டுனா, பிம் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். சரிங்களா? கீவேர்டு வந்து ப்ராசஸ்ஸு டு கிரியேட் என்ன டிஜிட்டல் மாடல் ஆர் 3D இன்டெலிஜென்ட் மாடல். அண்ட் அதோட வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம்னா, த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள், விச் மீன்ஸ் பிளான், டிசைன், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மேனேஜ் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிசைன் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. That is very important.
வை டு வி யூஸ் பிம்? அதாவது பிம்மோட அட்வான்டேஜ் என்னன்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை சில பேர் வந்து வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் பிம்? இல்லைன்னா வை டு வி யூஸ் பிம்? அதாவது இதுலேருந்து எனக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது. ஸோ பிம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சைட்டில் வந்து பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே என்ன நடக்குதுன்னா கான்ஃப்ளிக்ட்ஸுங்கிறது சைட்டில் நிறையா சண்டை வரும் இல்லைங்களா? இல்லை நம்ம இங்கே தான் பைப்பிங் பாஸ் பண்ணோம், இல்லைங்க இங்கே நம்ம வந்து மெக்கானிக்கல் ஏசி போடணும், இல்லைனா இல்லை இங்கே வந்து விண்டோ வர இடத்துல நீங்கள் பைப் போட்டிருக்கீங்க, ஸோ அதுக்காக ரீஒர்க் பண்ணுறோம், அதுக்கு யார் காசு கொடுக்குறாங்க, அது அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். இது எல்லாமே வந்து நம்ம டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிடலாம் பிம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி. இதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்ஸோடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ முக்கியமாக என்னென்னா நம்ம ஒரு இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளானை வந்து ரிவ்யூ பண்ணோம், இல்லை அப்ரூவல் பண்ணோம், அது வந்து உங்கள் கிளைண்ட்டாகவும் இருக்கலாம். கிளைண்ட்டுங்கிறது சிம்பிளாக கஸ்டமர், ஓகேங்களா? ஸோ சின்ன ப்ராஜெக்ட்லேயும் நம்ம கஸ்டமர் சொல்லுவோம், பட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போகிறப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட் சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்கினோம், இல்லை பிளான் ரிவ்யூ பண்ணோம், அது மேனேஜர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஈஸி. இல்லை இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் உங்களுக்குன்னா, எந்த விஷயம் இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ராசஸ் இருக்கட்டும், அதில் நம்ம டைமு, நம்ம மனி, நம்ம கொடுக்குற எஃபர்ட் இது சேவ் ஆகுதுன்னா, அது கண்டிப்பாக அட்வான்டேஜ் தாங்க. நோ டவுட் பிம் சேவ்ஸ் டைம், பிம் சேவ்ஸ் மனி அண்ட் பிம் சேவ்ஸ் எஃபர்ட். நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் போதும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் கைஸ். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து பிம் கோஆர்டினேஷன், இது நிறைய பேருக்கு புரியாது. நான் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் ட்ரேட்ஸுங்கிற வார்த்தை கேட்குறப்போ அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிளாஷஸ்னால் என்ன, அது ஏன் நடக்குது, அது ஏன் இம்பார்ட்டண்ட், அது பண்ணலைன்னா என்ன ஆகும், அதுக்கும் பிம் கோஆர்டினேஷனுக்கு என்ன இன்டர்லிங்க் இருக்குது, இதை பார்த்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நோ டவுட் இதெல்லாம் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க எங்களுக்கு இன்டர்வியூலன்னு சொல்லி, அதனால தான் நான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, எது வேணால் வரலாம். முக்கியமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், இன்ஜினியர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்ட. அதுக்கப்புறமா கலெக்ட் பண்ண இன்டர்வியூ பேஸ்ட் வீடியோ. எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச். பார்ட் 2ல் நம்ம மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ, பாய், வணக்கம்.